subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே, விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கே ரிஸ்க் எடுக்கணுமோ, எங்கே ஃபெயிலியர் ஆகிடுவோமோ, இந்த இதில் பண்ண முடியுமா, நான் படிக்கலையே, எனக்கு அனுபவம் இல்லையே, எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லையே. அதையும் தாண்டி ஒருத்தர் ஜெயிச்சு காட்டியிருக்காரு. என்ன தெரியுமா? கர்னல் சாண்டர்ஸ். இவரை பற்றி உங்களுக்கு தெரியும். தெரியல அப்படின்னா, இவர் வந்து KFCயோட ஃபவுண்டர். உலகத்தின் மிக அதிக ஃப்ரான்ச்சைசஸ் இருக்கிற ஒரு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KFC, கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன். இவர் எப்படி சக்ஸஸ் பண்ணார், இவரோட வாழ்க்கையில் நாம் எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? அதாவது கர்னல் சாண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பல பேரால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு, மோர் தென் ஒருத்தரால், 2 பேரால், 3 பேரால் இல்லை, 10 பேரால், 100 பேரால், 1000 பேரால் அவருடைய ரெசிபி ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. எத்தனை தடவை? 1000 தடவை. நம்மள எத்தனை பேர் ஒரு தடவை தோத்துட்டாலோ, 2 தடவையோ, 3 தடவையோ அதை பத்தி யோசிக்கிறதே இல்லைல்ல. அவர் ஜெயிச்சாரு. எப்படி? ஒவ்வொரு தடவையும் அவர் கேவலமா தோத்து போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையை நல்லா எடுத்துங்க. எவ்வளவு கேவலமா நான் தோத்து போனேன் அப்படின்னப்ப, தோற்பதில் ஏற்படும் கேவலம் உங்களை ஜெயிக்க வைக்கிறது. அவர் 10 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் பண்ணார் தெரியுமா? விவசாயம் பண்ணி பார்த்துருக்காரு, லாயராக இருந்திருக்காரு, இன்சூரன்ஸ் சேல்ஸ்மேனாக இருந்திருக்காரு, ரயில் ரோடு ஃபயர்மேனாக இருந்திருக்காரு. எல்லா தொழிலையுமே அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. எத்தனை முறை நம்ம தோக்குறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, அந்த ஃபெயிலியரை நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிக்கிறோமா, அதுதான் சக்ஸஸ். ரைட்? இதை திங்க் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் வெற்றியை பற்றி என்ன நினச்சி வச்சுருந்தீங்களோ அதை விட்டுருங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு விஷயம் முடிவு பண்ணுங்கள். என்னோட குரு சொல்றது இன்னைக்கு நான் சொல்றேன். ஸ்டார்ட் ரீதிங்கிங். ஏன் தோத்து போனோம் அல்லது ஏன் ஆரம்பிக்கல அப்படின்னு ஒரு முடிவோட களத்தில் இறங்க, ஜெயிச்சிருங்க. கர்னல் சாண்டர்ஸ் உடைய ஸ்டோரியை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். தி பியூட்டிஃபுல் ஸ்டோரி, மோஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி எவர். KFCயோட சக்சஸ் ஸ்டோரி. அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? அவரு இந்த கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கனுடைய ரெசிபியை விற்கும் போது ஏறக்கூடிய 15 கோடி. இன்னைக்கு அது எத்தனை கோடின்னு எனக்கு தெரியல. விலை மதிக்க முடியாத ஒரு பிரான்ச்சைஸி அது மாறிடுச்சு. இதில் நம்ம என்ன கற்றுக்கணும் தெரியுமா? இன்னைக்கும் அவரோட பிராண்ட் அம்பாசிடர் அவரே தான். சரியா? 75 வருஷத்தில், 75 வயசில் அவர் இது ஆரம்பித்தார். ஆனால் நாம் எத்தனை பேர் கிவ் அப் பண்ணுறோம்? 30 வயசுல தான் ஜெயிக்க முடியும் சில பேர் நம்புகிறாங்க. 40 வயசு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய பிராண்டை நீங்கள் ஒரு $1 பில்லியன் பிராண்டாக மாற்றணும், ஒரு பல கோடி மதிப்புள்ள பிராண்டாக மாற்றணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? என்னால் என்னுடைய கனவுகளை அச்சீவ் பண்ண முடியும். அது எனக்கு 30 வயதாக இருந்தாலும் சரி, 40 வயதாக இருந்தாலும் சரி, 50 வயதாக இருந்தாலும் சரி. வயது என்பது ஒரு வெற்றிக்கோ தோல்விக்கோ காரணமே அல்ல. சரியா? உங்களால் ஒரு 100 கோடி கம்பெனி ஆரம்பிக்க முடியும். அது எப்போ? 75 வயதில் கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கனுடைய ரெசிபி அவர் சேல் பண்ணார். இன்னைக்கும் KFC நம்பர் 1. அது காரணம் என்ன? வயசு. அதை ஜெயிக்க யூஸ் பண்ணுங்க. நீங்கள் 20 இருக்கலாம், 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், 50 இருக்கலாம், 60, 70, 80 எது வேணா இருக்கலாம். வயது ஒரு தடை அல்ல. அடுத்த விஷயம், நிறைய பேர் பார்க்குறோம், ஏற்கனவே ஏற்பட்ட அனுபவங்கள் அவங்களை வந்து அடுத்த ஸ்டெப் நகர விடாமல் பண்ணுதில்ல. அப்போ நான் என்ன சொல்லித்தரேன் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் வேணும் அப்படின்னா, அதை மக்கள் கேட்கணும் அப்படின்னா, நம்ம கற்றுக்க வேண்டிய லெசன் என்ன தெரியுமா? நம்மளோட ஃபியூச்சர் சக்ஸஸ் எதை நோக்கி போகுது அப்படின்னா, எத்தனை முறை நாம் தோத்தோம், எத்தனை தோல்விகளை நம்ம சந்தித்தோம், அதை எத்தனை முயற்சிகளை வெற்றியாக மாற்றணும், அதுதான் முக்கியம். அது என்ன மாதிரி கேவலமாக இருந்தாலும் சரி, அசிங்கப்பட்டிருந்தாலும் சரி, அவமானப்பட்டிருந்தாலும் சரி, அது உங்கள் வயதில் எத்தனை வயது வந்தாலும் சரி, உங்கள் தோல்வி அது எத்தனை வயதில் வேணா வரலாம். ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இந்த இடத்துல, உங்களுடைய பழைய கடந்த காலங்கள் வெற்றியை தராது நண்பர்களே. அது வெற்றியை தரவே தராது. உங்களுடைய நிகழ்காலம் தான் உங்களுடைய எதிர்காலத்தை முடிவு பண்ணுவது. எத்தனை வயதாக இருந்தால் என்ன,
அப்போ கற்றுக்க வேண்டியது என்ன? அவர் எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணார். 10 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே அவர் பண்ணாத விஷயமே கிடையாது. ஒரு பக்கம் இன்சூரன்ஸ் சேல்ஸ்மேனு, ஒரு ரயில்வே ஜாப்பு, ஒரு பக்கம் வந்து விவசாயி. இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சரி, சில பேர் சொல்கிறாங்க நம்ம பிஸ்னஸில் இல்லைங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப்பில் சில சேலஞ்சஸ் இருக்குது, அதனால் நான் ஜெயிக்க முடியல. ஜெயிக்காததற்கு நீங்கள் உங்கள் உறவுகளை குறை சொல்வீர்களா? உங்களை நீங்களே சொல்லிப்பீங்களா? நான் சொல்கிறேன், 19 வயசில் ஒரு கல்யாணம். கர்னல் சாண்டர்ஸ்க்கு KFCயோட ஃபவுண்டருக்கு 19 வயசில் கல்யாணம், 3 குழந்தைங்க அடுத்தடுத்து. அன்ஹாப்பி மேரேஜ் அப்படிங்கிறார். என் வாழ்க்கை சந்தோஷமா இல்லை அப்படிங்கிறார். நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா? அப்ப சந்தோஷமா இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து 3 குழந்தைகளை பெற்று டைவர்ஸ் ஆகி அவருக்கு எவ்வளவு மன உளைச்சல்கள் வந்திருக்கும். அவருக்கு மட்டும் உறவுகள் சந்தோஷத்தை கொடுத்துருக்கா, வெற்றியை கொடுத்துருக்கா, நிம்மதியை கொடுத்துருக்கா? எதை கொடுத்துருக்கு? அவர் சந்தோஷமா இல்லைங்கிறாரு, ஆனா மிகப்பெரிய ஒரு ப்ராடக்ட் உலகத்துக்கு கொடுத்துருக்காரு. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? இருந்தா மிகப்பெரிய வெற்றியை கொடுங்க, இல்லைன்னா அதை விட மிகப்பெரிய வெற்றியை கொடுங்க. காரணம் சொல்லாதீர்கள். ரைட். இப்போ இன்னொரு விஷயத்தை நான் பார்க்குறேன். கர்னல் சாண்டோஸ் 75 வயசுல ஜெயிச்சாரு. 10 வயதுல இருந்து 40 வயது வரைக்கும் அவர் தோக்காத விஷயமே கிடையாது. ஆனால் அவர் செய்யாத விஷயம் எதுவும் கிடையாது. நீங்கள் வாழ்க்கையில் ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னா KFC சொல்லித்தர பாடம் என்ன தெரியுமா? விட்டுறாத, நெவர் கிவ் அப். இதுதான், அதாவது ஒன்று சொல்லுவாங்க, என் குரு சொல்லுவாங்க, நீ தோற்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. என்ன தெரியுமா? முயற்சி செய்யாமல் இருக்கிறது. கர்னல் சாண்டர்ஸ் என்ன சொல்றாரு? எத்தனை முறை நீ தோக்குறது முக்கியம் இல்ல, 10 முறை நீ விழுந்தது முக்கியம் இல்ல, 11வது முறை எழுந்து நிற்கிறாயா, அதுதான் முக்கியம். ரைட். அப்ப ஃபெயிலியர்ன்றது என்ன? ட்ரை பண்ணாம இருக்கும் பாருங்களேன், முயற்சி பண்ணாம விடுறோம் பாருங்க, அதுதான் ஃபெயிலியர். நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வரல, அது பேர் ஃபெயிலியர் கிடையாது. நீங்கள் கடைசி முயற்சியை கைவிடுகிறீர்கள் பாருங்களா, பார்த்தீங்களா, அதுதான் ஃபெயிலியர். அப்ப எப்பயுமே விட்டுறாதீங்க. இந்த வார்த்தையை முடிவு பண்ணுங்க, விட்டுறாதீங்க. அதாவது நாட்கள் ஓடிட்டு இருக்கும், மாசங்கள் ஓடிட்டு இருக்கும், வருஷங்கள் ஓடிட்டு இருக்கும். நினைச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா வயது ஆகிட்டே இருக்கும், நமக்கு கடமைகளும் கமிட்மெண்ட்டும் நிறைய ஆகிட்டே இருக்கும், பொறுப்புகள் கூடி இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. நம்மளால முடியாது எதுவுமே இல்லை. இந்த இடத்துல தான் கர்னல் சாண்டர்ஸோட வார்த்தைகளை சொல்லி காட்டுறவங்களுக்கு உலகத்துடைய டானிக்கும் வைட்டமின்ஸ் எது தெரியுமா? இந்த 2 டானிக் வைட்டமின்ஸ் வச்சு நீ உலகத்தையே ஜெயிக்கலாம். டானிக் மற்றும் ஒரு வைட்டமினை வச்சு நீ உலகத்தையே ஜெயிக்கலாம். அந்த டானிக்கோட வைட்டமினோட பேர் என்ன தெரியுமா? ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது. ஹார்ட் ஒர்க் தான் டானிக், ஹார்ட் ஒர்க் தான் வைட்டமின். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். எந்த ஒரு விஷயமும் உங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாது, தோற்கடிச்சிடக்கூடாது. நீங்க உங்களை தோற்கடிச்சிடாதீங்க. ரைட். இப்போ நம்மளுடைய பேஷனை, ஹாபியை, ஒரு என்டர்டைன்மெண்ட்டை எப்படி பணமாக மாற்றுறது? அவருடைய பேஷன் என்ன தெரியுமா? முதல்ல அவரு காசுக்காக வேலைக்கு போனார். எதுக்கு போனாரு? விவசாயத்துக்கு போனாரு, லாயரா இருந்தாரு, இன்சூரன்ஸ் சேல் பண்ணாரு. ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இருக்கா? ஆனா அது எல்லாத்தையுமே தோத்தாரு. ஆனா ஒன்னே ஒண்ணு கண்டுபிடிச்சார். என்ன தெரியுமா? நீங்க இப்ப நான் சொல்றேன், நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? உங்களோட ஃபெயிலியர்ல இருந்து, உங்களோட அனுபவத்திலிருந்து, உங்களோட தோல்வியிலிருந்து நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? அவர் ஒன்னே ஒண்ணு கண்டுபிடிச்சாரு. அவரு பிடிச்சதை செஞ்சாரு. அவருக்கு என்ன பிடிச்சது தெரியுமா? சமைக்க பிடிச்சது. அவர் லைஃப்ல எத்தனையோ கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் கேரியர்ஸை பண்ணி பார்த்தாரு. ஆனா தோத்தாரு. திரும்பி ஸ்கிராட்சுக்கு வருவார், திருப்பி ட்ரை பண்ணுவார். வெற்றி சக்சஸ் என்ன தெரியுமா? சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் ஒண்ணுதான், திரும்ப திரும்ப திரும்ப. இந்த 3 வார்த்தைகள் தான் உங்களோட வெற்றி சரித்திரம், வெற்றி சூத்திரம், சக்சஸ் மந்த்ரா. திரும்ப திரும்ப திரும்ப. அவருக்கு பிடிச்சது குக்கிங், அதை செஞ்சாரு, ஜெயிச்சாரு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை செய்யுங்க, விடாம செய்யுங்க. திரும்ப சொல்றேன், திரும்ப திரும்ப திரும்ப. அவர் நிறைய டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணாரா? ஒரு காலகட்டத்தில் அவருக்குமே வந்து எக்ஸாஸ்ட் ஆயிருப்பார், ஒரு மாதிரி டயர்டாக இருப்பார்ல, அவர் மனுஷன் தானே. பட் நாம் ஒரு காரியம் செய்யும் போது, 2 காரியம் செய்யும் போது, ஒரு பிஸ்னஸ் தோக்கும் போது, 2 பிஸ்னஸ் தோக்கும் போது நாம் ஏன் டயர்ட் ஆகிறோம்? ஒரு கர்னல் சாண்டர்ஸால 75 வயதுல மிகப்பெரிய வெற்றி, உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய வெற்றி அவர் பெற்றிருக்காரு. காரணம் என்ன? அவருக்கும் வாழ்க்கையில் ஹார்டஸ்ட் பார்ட்னு ஒன்று இருக்கும். அதாவது இப்பயும் சொல்றேன், எதற்காக இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 50 வயதுல 60 வயதுல சில பேர் டிப்ரெஸ் ஆயிடும். நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு, செட்டில் ஆயிட்டோம், போதும். அப்படி கிடையாது. இல்லை, என்னால் முடியாது. அதை உங்கள் வயது சொல்லக்கூடாது, உங்களோட மைண்டு சொல்லணும். மைண்டுக்கு வயசு இல்லை, உடம்புக்கு தான் வயசு இருக்கு. 50ஓ 60ஓ எது வேணா இருக்கலாம். ஒன்னே ஒன்று தான் உங்களை கேட்டுக்கிறேன், திரும்ப திங்க் பண்ணுங்க, திரும்ப திங்க் பண்ணுங்க, திரும்ப திங்க் பண்ணுங்க. நான் திரும்ப சொல்றேன், இப்ப எதையும் நீங்க இழந்தில்ல, எதுவும் கடந்து போயிடல. எதையும் நீங்க இழந்தில்ல, எதையும் நீங்க கடந்து போயிடல. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிச்ச 2 வார்த்தைகளை சொல்றேன். ஒன்று, நவ் அண்ட் ஹியர். இங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. எதை பற்றியும் யோசிக்காதீர்கள், இங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. அவரால் 75 வயசுல சாதிக்க முடிஞ்சது, ஏன் உங்களால முடியாது? அடுத்த விஷயம், நிறைய இளைஞர்களை பார்க்குறேன், ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்கல்ல.
நான் என்ன சொல்றேன், உங்களுடைய பேஷனை நீங்க துரத்துனீங்கன்னா ஜெயிச்சிருக்கீங்க. உங்களுக்கு சந்தோஷம் வரணுமா, உங்கள் வாழ்க்கை மீது உங்கள் மீது உங்களுக்கு சந்தோஷம் வரணுமா, உங்கள் வெற்றி மீது சந்தோஷம் வரணுமா, உங்களுக்கு வெற்றி வேண்டுமா, அதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும், உங்களுடைய பேஷனை துரத்துங்க, மனிதர்களை அல்ல. எந்த ஒரு மனுஷனையும் துரத்தாதீங்க. அப்படி துரத்துனீங்கன்னா டயர்ட் ஆயிடுவீங்க. அவங்க போயிட்டே இருப்பாங்க. இலக்குகள் மாறும். எப்பயுமே இலக்குகளை துரத்துங்க, மாறாத இலக்குகளை துரத்துங்க, இலக்குகளை மாத்துங்க, அச்சீவ் பண்ணி மாத்துங்க, மனிதர்களை அல்ல. இந்த இடத்துல நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் தோக்குறது என்ன தெரியுமா காரணம், சரியா இந்த கேமை விளையாடுறது இல்லை. வாழ்க்கை ஒரு கேம், சரியா விளையாடணும். ஒரு வைட் பால் போட்டீங்க, ஒரு நோ பால் போட்டீங்க, ஒரு ஃபுல் டாஸ் போட்டீங்க, பேட்ஸ்மேன் அடிச்சுட்டாங்க, எக்ஸ்ட்ரா ரன் போயிடுச்சு, தோத்துட்டீங்க. ஒருவேளை வேர்ல்டு கப் ஃபைனலாக இருக்கலாம். நீங்க பண்ண ஒரு சின்ன தப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். ஒரு சின்ன கேட்ச் மிஸ் பண்ணதால ஒரு மேட்ச் மாறி இருக்கு, இருக்கா இல்லையா? ஒரு ஓவர் த்ரோ மிஸ் பண்ணதால மாறி இருக்கு, ஒரு ஸ்டம்பிங்கை மிஸ் பண்ணதால மாறி இருக்கு, எத்தனையோ மிஸ் பண்ணதால வாழ்க்கை மாறி இருக்கு. அப்ப என்ன பண்ணும், நீங்க உங்களோட லைஃப்ல மெஜாரிட்டியா பண்ண தப்பு என்ன, அதை யோசிச்சிங்களா? உங்க லைஃப்ல நீங்க ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஏஜ் முன்னாடி விளையாடக்கூடாது. 20, 30, 40 அப்படிலாம் கிடையாது. அப்ப 20 வயசுல பிசினஸ் ஆரம்பிச்சாலும் ஜெயிச்சிட்டாங்களா? 30, 40, 50 ஜெயிக்கிறதுக்கு வயது ஒரு காரணியே கிடையாது. உங்களுடைய பேஷனை நீங்க துரத்துறீங்க பாத்தீங்களா, உங்கள் பேஷனை நீங்க நம்புறீங்க பாத்தீங்களா, அதுதான் வெற்றி. துரத்துங்க, உங்களுக்கு பிடிச்சதை துரத்துங்க, ஜெயிச்சுருவீங்க. நான் திரும்ப சொல்லிட்டு அது மனிதனா இருக்கக்கூடாது, ரைட்? அடுத்தது, எந்த ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகணும்னா உங்களுடைய பேஷனை கண்டுபிடிங்க. எது எனக்கு பிடிக்குது, அதை எந்த அளவுக்கு சாத்தியமோ அந்த அளவுக்கு கொடுங்க. உங்களை விட உங்கள் பேஷன் மேல, உங்களை விட உங்கள் மீது நம்பிக்கை யாரும் வைக்க முடியாது. அப்ப நீங்க தான் வைக்கணும்ல. அப்ப நீங்க முடிவு பண்ணுங்க, ஒரு இண்டிவிஜுவலோட சக்சஸ் இந்த உலகத்தோட சக்சஸ். அப்ப நீங்க முடிவு பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, எதற்கும் பயப்பட மாட்டேன், அவ்வளவுதான். நான் பயப்படவே மாட்டேன். எந்த தோல்வியும் என்னை பயமுறுத்தாது, எந்த ஒரு மனுஷியும் என்னை பயமுறுத்த முடியாது, அவ்வளவுதான் சொல்றேன். இப்ப KFCயோட ஃபவுண்டர் சாண்டோஸ் என்ன பண்ணிருக்காரு, எப்ப ஆரம்பிச்சாரு, அவரு இந்த ஃப்ரைட் சிக்கனுடைய ரெசிபியை இது எங்க தெரியுமா வித்தாரு, ரோட்ல நின்று சின்னூண்டா போட்டு வித்தாரு. அந்த ரெசிபி இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பரவி இருக்கு. நீங்க எங்க ஆரம்பிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு பெருசா ஆரம்பிக்கிறீங்கன்னு முக்கியம் இல்ல. நல்லா கவனிங்க, நீங்க எந்த இடத்துல ஆரம்பிக்கிறீங்கன்னு முக்கியம் கிடையாது, எவ்வளவு பெருசா ஆரம்பிக்கிறீங்கன்னு முக்கியம் கிடையாது. கத்துக்க வேண்டியது என்ன தெரியுமா, ஒரு சின்னதா ஆரம்பிக்கிறேனே, குட்டி குட்டி இடத்துல ஆரம்பிக்கிறேனே, நடு ரோட்ல ஆரம்பிக்கிறேனே, நீங்க என்ன ஆக போறீங்கன்னு பிரபஞ்சத்துக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியும். நீங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுங்க. சுத்தி இருக்கவனா பார்க்காதீங்க. ரோட்ல போய் நின்று ஒரு பொம்மை வைக்கிறதோ, வேற எதை வைக்கிறதோ, ஒரு இன்சூரன்ஸ் வைக்கிறதோ, ஒரு ரியல் எஸ்டேட் வைக்கிறதோ, ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் விற்கிறதோ, எதை விற்கிறதோ தப்பு கிடையாது. அதனால யாரும் அஃபெக்ட் பண்ணாம விற்கிறீங்க பாருங்க, அதான் முக்கியம். அதனால சுத்தி இருக்கவங்க பார்ப்பானே, ஒரு ரோட்ல போய் ஒரு ப்ரோஷர் கொடுக்குறோம், ஒரு நோட்டீஸ் ஓட்டுறோம், அதுல என்ன, இப்ப சொந்தக்காரன் பார்த்துட்டான், ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டான், இவன் நமக்கு சோறு போடுவான், எவன் உனக்கு சோறு போடுவான், நீ பண்ற செயல் உனக்கு சோறு போடும், நீ உன் குடும்பத்துக்கு சோறு போடுவ, உன்னை நம்பி வந்து உங்களுக்கு சோறு போடுவ. அதனால எப்படி ஆரம்பிக்கிறன்றதை பார்க்காத, எப்படியே ஆரம்பிக்கலாம்னு யோசி, உன ப்ராக்ரஸ் இருக்கான்னு யோசி. எடுத்த உடனே ஆரம்பிச்சுட்டு 1 மாசம் 2 மாசத்துல டைவர்ட் ஆயிடுவாங்க, முடியாதுன்னு அவங்களே முடிச்சு விட்டுருவாங்க. நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். கர்னல் சாண்டர்ஸ் சொல்ற கதை என்ன தெரியுமா, 75 வயதுல ஒரு மனிதன் ஜெயிக்க முடியும். எத்தனை துறைகள் அவன் தோத்திருந்தாலும், மிக கேவலமாக தோத்திருந்தாலும், அவன் ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆயிருந்தாலும், அவன் கனவுகளை, பேஷனை துரத்துனா, அவனுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சான், கண்டினியூவா பண்ணனா, டிஃபரெண்டா பண்ணா, சின்னூண்டு ஆரம்பிச்சான், பெருசா வளர்ந்தான். மனசுக்குள்ள எதையும் எதற்காகவும் விட்டு கொடுக்கல. இதுதான் ஒரு சக்சஸ் பாயிண்ட். பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. See you on top. Subscribe now and press the bell icon. Never miss an update.